அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் கெனேடிய வலம் பகுதியிலே ஃபனி பாய் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பு குறித்த வாத பிரதிவாதங்களில் கடந்த சில வாரங்களாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த விடயத்திலே தமது தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கின்ற QTC எனப்படும் அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவரையும் சந்திக்க இருக்கிறோம். ஃபனி பாய் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பு குறித்த வாத பிரதிவாதங்கள் கடந்த சில வாரங்களாக கனடாவிலே பெருமளவிலே தொடர்கின்றன. ஃபனி பாய் திரைப்படம் குறித்து அறியாதவர்களுக்காக ஷியாம் செல்லத்துறை என்ற இலங்கை தமிழரின் புகழ்பெற்ற புத்தகம்தான் ஃபனி பாய். இந்த புத்தகம் இப்பொழுது ஒரு திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு வெளியாகின்றது. 1994 ஆண்டு கனடாவிலே இந்த ஃபனி பாய் என்ற புத்தகம் வெளியானது. ஷியாம் செல்லத்துறை கனடாவிற்கு புலம்பெயர்ந்த பின்னரே இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். குறிப்பாக இந்த புத்தகத்தில் 1983 ஆண்டு இலங்கை தீவிலே நடைபெற்ற கருப்பு ஜூலை குறித்த பல விடயங்களை பதிவு செய்த ஒரு புத்தகமாக, பல விருதுகளை பெற்ற, பலராலும் விமர்சிக்கப்பட்ட, பாராட்டப்பட்ட ஒரு புத்தகமாக அமைந்திருந்தது. இந்த புத்தகத்தை இந்திய வம்சாவளியை பின்னணியாக கொண்ட திரைப்பட இயக்குனர் தீபா மேத்தா தற்பொழுது திரைப்படமாக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பு பொறுப்பற்ற திரைப்பட ஆக்க அணுகுமுறைகளுக்கு உள்ளாகியுள்ளது என்பது உட்பட பல குற்றச்சாட்டுகள் பொதுவெளியிலே வெளியாகி வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள ஒரு அமைப்பு QTC எனப்படும் Queer Tamil Collective என்ற அமைப்பாகும். இந்த அமைப்பு பொதுவெளியிலே ஒரு பொது மனு ஒன்றையும், பெட்டிஷன் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த அமைப்பின் பிரதிநிதி ஒருவரோடு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச இருக்கிறோம். அவர்களுடைய மனு என்ன, குற்றச்சாட்டுக்கள் குறித்த விவரங்கள் என்ன என்பது குறித்து பேச இருக்கிறோம். QTC சார்பிலே டன்ஸ்டன் எக்பர்ட் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் டன்ஸ்டன். வணக்கம் டன்ஸ்டன், நீங்கள் யார்? QTC எனப்படுவது அந்த அமைப்பு என்ன? எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்றை தாருங்களேன். Queer Tamil Collective என்றது ஒரு பலவேறுபட்ட ஓரின, ஈரின, LGBTQ சமுதாயத்தில் கூடி ஒரு கூட்டமைப்பு. அதுக்கு எங்களுக்கு பல நண்பர்களும் இன்று இந்த மனு சபைக்கு ஆதரித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யார் என்றது ஒரு ஃபுல் ஷோ நாங்கள் செய்யணும். அது டீட்டெயிலா செய்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு உண்மைக்கும் ஏன் நாங்கள் இந்த மனு ஃபனி பாய் படத்துக்கு எதிராக வைத்த நாங்கள் இந்த கதைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் ஒரு கூட்டமைப்பு. டன்ஸ்டன், இந்த ஃபனி பாய் என்ற புத்தகம் கிழ தமிழ் வட்டாரத்திலே பெரிதும் வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகம். அப்படி இருந்தும் ஏன் அதன் திரைப்படம் குறித்து நீங்கள் ஒரு எதிர் மனுவை, ஒரு பெட்டிஷனை வெளியிட்டீர்கள்? அதனுடைய பின்னணி குறித்து சொல்வீர்களா? இந்த புத்தகம் முதல் தரம் இலங்கை 1994 ஒரு குயர் தமிழ் ஆளா எனக்கு இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியம் என்று ஒருக்கா சொல்லணும். இப்ப ஒரு குயராவும் தமிழாவும் இருக்கிற ஆளுக்கு எங்கட அடையாளத்தை வைத்து ஒரு நாளும் ஒரு புத்தகம் வரையில. இப்ப அந்த புத்தகம் வந்த உடனே அது எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு விளங்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு ரைட்ஸுக்களால வந்த தமிழாக்கள் நாங்கள். எங்களுக்கு அந்த ரைட்ஸை பற்றி அதை பேஸ் பண்ணி அந்த புத்தகம் வரைக்க ஒவ்வொரு வரியும் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமான இந்த புத்தகம் என்று தெரியணும். ஆனா இந்த புத்தகம் ஒரிஜினலா எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தது. இங்கிலீஷ் புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த புத்தகத்தை இன்றைக்கு தமிழ் படமாக்கும் போது தமிழ் படமா இவங்க எடுத்திருக்காங்க, டைரக்டர், தயாரிப்பாளர்கள். அந்த தமிழ் படத்தை எடுத்தவர்கள் அந்த தமிழ் என்ற இதுக்கு, தமிழ் என்ற மொழிக்கு ஒரு ஆலோசனை செய்ய இல்லை, அந்த மொழி எவ்வளவு முக்கியம் என்று அறிய இல்லை. உண்மைக்கும் சொல்ல போனா நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த டிவில காய்ச்சி கொண்டிருக்கிறதே நாங்கள் மொழியால தான் இந்த நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம்.
இந்த மொழியால எங்களுக்கு எங்கட போராட்டங்களோ 1983 ராயட்ஸோ எல்லாம் வந்து மொழியால நடக்குது. இப்ப அந்த 1983 ராயட்ஸை வச்சு நீங்கள் ஆங்கில புத்தகத்தை தமிழாக்கம் செய்ய வலிக்கிற நேரத்துல அந்த தமிழுக்கு ஒரு முக்கியம் இல்லாம ஒரு உங்களுக்கு ஆதோக்கிய ஒரு சிங்கள ஆக்டரையோ ஒரு ஹிந்தி ஆக்டரையோ வச்சு கொச்சப்பட்டு தமிழ் கதைக்கிற முறையா நிக்கிறீங்களா? இல்லதான். அப்ப இப்ப அது ஒரு காரணம். நான் சொல்லிக்கொண்டு போவ எல்லா ஒவ்வொரு காரணங்களையும். அது எங்களுக்கு ஒரு காரணம். இந்த தமிழ் மொழிய ஒரு கொச்சப்படுத்தினது. ஒரு நீங்க தமிழ் மொழி படமா இதை எடுக்க வழி கிடக்கு. அந்த தமிழ் மொழி என்ன மொழி, எப்படிப்பட்ட தமிழ் கதைக்கினம், இந்தியன் தமிழா தமிழ், அது ஒரு ஆராய்ச்சியாக செய்திருக்கணும். என்ன ஒரு ஆராய்ச்சியும் இல்லாம தமிழ் மொழியை செய்ய பிறகு நாங்கள் கொஞ்சம் பேர் வந்து இங்க இருந்து கொண்டு நீங்கள் இந்த தமிழ் மொழி சரியில்லை என்று சொன்ன உடனே அவசரமா அந்த படத்தை எங்கட வாய அடைச்ச பாக்கினம். என்ன இப்ப எங்களுக்கு குய தமிழுக்கு முதற்கான பேர் இதை பற்றி கதைக்க வலிக்கிட்டது. அந்த நேரத்துல அவிலோட வாய அடைக்க பார்க்கத்தான் நாங்கள் ஒரு குய தமிழ் கலெக்டிவா இருந்த நாங்கள் கட்டாயம் வந்து அவில் என்ன சொல்லினோம், நீங்கள் ஹோமோபோபிக், நீங்க தமிழ் இது ரெண்டு கலைக்க பார்க்கணும். பட் நாங்கள் ஒரு கலெக்டிவா வர வேண்டி இருந்தது என்னென்றால் நாங்கள் அது ரெண்டையும் கொண்டாக்க, இது எங்களை பற்றின படம், இது எங்கட குரல், நாங்கள் இந்த கதைக்கோணும். ஆனா எங்கட குரலை அடைக்க வாரது ஒரு சரியில்லாத விஷயம் இந்த நேரத்துல. மற்றது இப்ப இலங்கையில வந்து இப்ப ஒரு சொல்லுறா கனடா இன்டர்வியூஸ்ல நாங்கள் தனக்கு கல்ச்சரை பற்றி பெருசா தெரியாத மாதிரி, எங்களோட பிரச்சனைகளை தெரியாத மாதிரி. ஆனா இலங்கை அரசுக்கு 2009 இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2010 மிட் நைட் சில்ட்ரன் ஒரு படம் எடுக்க இலங்கைக்கு போயிருந்தார். அப்ப அந்த இலங்கைக்கு போக்க அப்ப தெரியும் எங்கட படுகொலை நடந்து கொண்டிருக்க அந்த பக்கம் என்று இங்கால படம் எடுத்து கொண்டிருந்தவர். சரி, அது ஒரு பிழை. ஆனா இன்றைக்கு இன்னொரு படுகொலையை பற்றி படம் எடுக்க நீங்க அதே நாட்டுக்கு போறீங்க, அதே அரசாங்கத்தோட செய்றீங்க. ஆனா அப்ப அந்த தமிழாக்களுக்கும் அந்த தமிழுக்கும் நடந்த ஒரு கஷ்டத்தை உணராம செய்தமா இல்ல இருக்குது விளங்கலையா? இப்ப அதே நாட்டுல இலங்கையில இன்றைக்கும் LGBTQ வந்து ஒரு சட்டமான விஷயம். அப்ப இப்ப எங்களை ஆளாள தூண்டி விடுற மாதிரி, நீங்கள் தமிழ் ஆதிக்கத்தை பற்றி தமிழ் சிங்கள ஆதிக்கத்தை பற்றி கதைக்குங்க, இதை பற்றி கதைக்குங்க மாறி மாறிச்சு. ஆனா இன்றைக்கும் அந்த ஒரு குய தமிழாக்கள் அங்க இருக்கிறது வந்து சட்டவிரோதமான விஷயம். ஆனா இந்த கரெக்டர் வந்து ஒரு தமிழும் குயரும் சேர்ந்த கரெக்டர். நீங்கள் ஒன்றை இல்லாம ஒண்டா செய்யலாம். இப்ப இந்த படத்துல ஒரு கதையில ராதாண்டி என்ற ஒரு கரெக்டர் இருக்குது. அந்த ராதாண்டி கரெக்டர் நான் புத்தகம் வாசிக்க எனக்கு தெரியும். அந்த எனக்கு ஒவ்வொரு என்ன ஹெல்ப் பண்ண இவ்வளவு காலம் என்ன ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு ஆண்டிஸ் மாதிரி, தமிழ் ஆண்டிஸ் மாதிரி. அந்த தமிழ் ஆண்டியோ ஒரு பஞ்சாபி ஆள் வந்து கதைச்சு தமிழை கொச்சப்படுத்தக்க எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு இந்த புத்தகம் வாசிச்சாங்க. ஆனால் டன்சன், இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னீர்கள். அந்த ஒரு ட்ரெய்லரை அடிப்படையாக கொண்டும் இவ்வாறான ஒரு எதிர்ப்பை முன்வைப்பது குறித்து ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கும் தானே டன்சன்? அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதற்கு இப்ப படம் வந்து நாளைக்கு வெளியில வரப்போம். நாங்கள் கன பேர் பார்க்க போறோம். அது இலங்கைய முதல் தரம் இப்படி பெரிய திரைப்படத்துல பெரிய ப்ரொடக்ஷன்ல நாங்க ஒரு நாளும் பார்த்தது இல்லை. அவ்வளவு வடிவா இருக்கலாம். ஒவ்வொரு ஷாட்டும் இலங்கையும் ஒரு பீச்சும் எல்லாரும் பார்த்து மகிழலாம். மற்ற எங்கட பிரச்சனையும் 93 ரயட்ஸையும் காட்டியிருக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு இவ்வளவு முக்கியம் என்றது கொச்சப்படுத்தி இவ்வளவு காலம் அந்த ப்ராசஸ் இருக்குத்தான், அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். இவ்வளவு காலம் சொல்லுங்க. இதிலே நீங்கள் இந்த பட தயாரிப்போடு தொடர்பட்ட தரப்புகளோடு உங்களுடைய அமைப்பு தொடர்புகளை ஏதாவது மேற்கொள்ள முயன்றதாம்? அது நடைபெறவில்லை என்றபடியால் தான் இந்த பெட்டிஷனை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று விரும்பினீர்களா? இப்ப இவளுக்கு ஆலோசனை தமிழ் ஆலோசனை செய்யறதுக்கு ஒரு ஓபன் காஸ்டிங் செய்ய இல்ல, அல்லாட்டி ஒரு இங்கே உள்ள தமிழாக்களோட ஆலோசனை பண்ணல, 2 பேரை வைத்துக் கொண்டு நீ இவேல் சொன்னதான் சரி என்று சொல்லி இப்ப
நாங்கள் என்ன சொல்ல வேண்டாம், எங்கட குரலை மெட்டாக்கள் தங்கட குரல்னு சொல்லக்கூடாது. இப்ப ஒவ்வொரு ஆலோசனையும் இப்ப மெட்டது இப்ப சிபிசி மாதிரி ஸ்தாபனங்கள் ஒரு ஃபண்டிங் அண்டு கொடுக்கிற போது அந்த ஃபண்டிங்ல வந்து ஒரு கட்டளை போட்டிருக்கும், இந்த இந்த கம்யூனிட்டி ஆலோசனை பண்ணி செய்யறதுக்கு ஒரு நாள் ஒருத்தரும் எங்கள்கிட்ட வரையும் இல்லை, கதைக்கையும் இல்லை. ரைட்? அந்த ப்ராசஸ்ல உள்ள குறைகளை தான் சொல்லவா. ரைட்? சரி, தமிழ் மொழிய புறையா வச்சுங்க. ரைட்? பிறகு தமிழ் குரல் நாங்கள் கொல்ல அடைக்க பாச்சுங்க. அந்த நாங்கள் ஐயோ தமிழ் பிள்ளைன்னு சொன்னோம்னா இந்தியாவுக்கு அனுப்பி படத்தை தமிழாக்கம் செய்ய பாக்குறீங்க. எங்கட தமிழுக்கும் இந்திய தமிழுக்கும் அவ்வளவு வித்தியாசமே என்ன? சரி, இலங்கை சொல்றீங்க எங்களுக்கு ஒன்றும் இதை ஒன்றும் தெரியாது. பிறகு நீங்கள் இலங்கை அரசுல 2004 இருந்து படம் எடுத்துக் கொண்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அது எங்கட பிரச்சனையை பற்றி தெரியாதுன்னு சொல்லல. அப்ப பிறகு சொல்றீங்க ஓ தமிழாக்கள் ஹோமோபோபிக். ஆனா இது வந்து ஒரு குய தமிழ் படி என்ற கதை, அது ரெண்டும் சேர்ந்த கதை. அப்ப இதை இங்கிலீஷ்லயே விட்டு இருந்தா வேற நீங்க தமிழாக்கம் செய்ய வழிகிட்ட நீங்கள் அந்த தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கரெக்டர்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை அழிக்க நினைச்சது திருப்பி எங்களோட வயலன்ஸ்ல இவ்வளவு காலம் எங்களுக்கு வயலன்ஸ்ல அவன் வாழ்ந்த எங்களுக்கு அது திருப்பி ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட இருந்து பறிச்சு எடுக்கிறோமே இல்லையா? இந்த திரைப்படம் நீங்கள் சொன்னது போல வெளியாக இருக்கிறது. கனடாவினுடைய வெஸ்டிலே, அதாவது வினிபேக், மனிடோபா போன்ற இடங்களிலே ஏற்கனவே வெளியாகிவிட்டது. ஆகவே இந்த பெட்டிஷனின் பின்னணியிலே நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன நடைபெற வேண்டும் என்று கோயிங் ஃபார்வர்ட்? இப்பொழுது திரைப்படம் வெளிவரப் போகிறது, அதை நீங்கள் பாய்காட் பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உங்களிடமிருந்து வரவில்லை. ஆகவே உங்களுடைய கோரிக்கை தான் என்ன நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? என்ன கோரிக்கைன்னு 2-3 விஷயம். ஒன்று வந்து இந்த படம் வந்து இன்றைக்கு ஆஸ்கார்ல தமிழ் படமா போகுது. கனடாவில் இருந்து ஃபாரின் லாங்குவேஜ் படமா தான் போகுது. அந்த ஃபாரின் லாங்குவேஜ் என்ன தமிழ்னு போகுது. நாங்கள் என்ன சுட்டிக்காட்ட வலிக்கிறோம் எல்லாருக்கும் இந்த மெனுவில இருந்து எத்தனை இது உண்மைக்கும் எவ்வளவு ப்ராசஸ் தமிழ் லாங்குவேஜுக்கு எவ்வளவு பிளவிட்டு இருக்குது. ஆனா அது இன்றைக்கு இந்த தமிழ் படமா போகுது. அப்ப இந்த ஆஸ்கார்ல இருந்து அந்த படத்தை வித்ட்ரா பண்ணி சொல்லி கேட்கறாங்க. தமிழ் படமா போட வேண்டாம், இது நீங்கள் தமிழா செய்ய இல்ல, தமிழ அக்கறை எடுக்க இல்ல, ரெண்டபடியா இந்த படத்தை வித்ட்ரா பண்ணுவாங்க. மெட்டது நாங்கள் ஃபண்டிங் சோர்ஸ் லைக் மெட்டது ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண பார்க்கிறோம். அடுத்த முறை ஒரு ஃபண்டிங் பாடி வந்து ஒரு ஆளுக்கு காசு கொடுக்க படம் எடுக்க சொல்லி அதுக்கேட்ட கட்டளையில போடும், என்னென்ன திருத்தலாம்னு போடும். நீங்கள் இதை ஆலோசனை செய்றீங்களா? இப்ப நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு சமுதாயத்தை பற்றி படம் எடுக்க போறோம்ன்றால் ஒரு கலைஞன் வந்து ஒரு கலையை படைக்கும் முதல் அந்த சமுதாயத்துல கலையை படைக்கும் அந்த சமுதாயத்தை பற்றி அலசி ஆராய வேணாம். சும்மா போய் நான் இந்த படத்தை இப்படி எடுக்க போறேன், இந்த காப்பி பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், வடிவான சன் வருது, பீச் வருது, 4 பேர் அழியினம், ரயட்ஸ் நடக்குது, படம் நெல்லம், எல்லாரும் கைதட்டுவோம் வந்துருவோம் இருக்கலாது. அந்த சமுதாயத்துல இந்த சமுதாயத்தை பற்றி நான் படம் எடுக்கணும், அந்த சமுதாயத்துக்கு சரியான ஆலோசனை செய்திருக்கோம். எத்தனை எழுத்தாளர் ஒரு கதையை எழுத முதல் அந்த சமுதாயத்தோட வாழ்ந்திருக்கும். நீங்கள் 2004 இருந்து அந்த இலங்கைக்கும் இங்கேயும் போய் வாருங்கள், அப்படி ஒரு சமுதாயத்தோட கனெக்ட் பண்ணி எல்லாம் போயிட்டுதான். அப்ப அதுக்கு பிறகு அதே படத்தை தமிழ் படம் என்று ஆஸ்காருக்கு கொடுக்கல. சோ அதை வித்ட்ரா பண்ணுவாங்க. 2வது வந்து சிபிசி ஃபில்ம் அப்படியான இடங்கள்ல வந்து இந்த படத்தை வந்து அடுத்த இனி ஒரு காசு கொடுக்கும் போது கட்டளையில போடணும், நீங்க இந்த சமுதாயத்தையும் ஆலோசிக்கணும் இது செய்யறதுக்கு. இனி அவையில்தான் நாங்கள் வாக்கலாம். எங்களுக்கு அதுக்கு நம்பர் தேவை, அந்த நம்பருக்கு தான் இந்த மேன். இப்ப நீங்கள் எல்லாரும் போய் change.org/support queer tamilsல சைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு டேபிள்ல போய் கதைக்கலாம். நீங்கள் செய்யறது இதை நாங்க முன் வைக்கலாம். இன்றைக்கு அது முன் வைக்கிறது தான் முக்கியம். 3வது வந்து இவ்வளவு பிள்ளையும் விட்டு இன்றைக்கு மட்டும் ஒரு நாளும் தமிழாக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஒரு பகிரங்க மன்னிப்பு ஒன்று தீபா மேத்தாவிடம் இருந்து இந்த விடயத்திலே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு காலம் எங்கள் ஆளால பிரிச்சு வைக்கத்தான் யோசிக்கணும் மொழியோ ஒரு நாள் வந்து இது மன்னிப்பு கேட்க வரையில. சோ அது 3வது விஷயம். இதான் நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம்.
சரி, உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய அந்த கருத்துக்கும் நன்றி. திரைப்படம் வந்த பின்னர், நாங்கள் திரைப்படத்தை பார்த்த பின்னர் மீண்டும் ஒரு முறை உங்களோட தொடர்பு கொண்டு பேசுவோம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன பல விடயங்கள் கோயிங் ஃபார்வர்ட், முன்னகர்ந்து செல்கின்ற போது பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. இன்றைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த கருத்துக்களுக்கும் நன்றி டான்சன். நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.